வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட வீர வரலாற்றுக்கு சாட்சியா இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை பத்தி தான். திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு பக்கத்துல இருக்கிற வீரப்பூர். அண்ணன்மார் சாமி கதைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலிர்ப்பு வரும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த காட்சியே போதும் இங்கே பக்தர்களோட வேகம் எப்படி இருக்குன்னு சொல்ல. லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இந்த வீரப்பூர் திருவிழாவோட பின்னணி என்ன? ஏன் மக்கள் இவ்வளவு ஆவேசமா சாமி ஆடுறாங்க? வாங்க வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம். வீரப்பூர்னாலே நமக்கு ஞாபகம் வருது பொன்னர், சங்கர் மற்றும் அவங்க தங்கை அருக்காணி செல்லாயி அம்மன் தான். இவங்க வாழ்ந்த அந்த வீர வரலாற்ற நினைவுபடுத்துறது தான் இந்த விழா. மகாபாரதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வீர காவியம்னா அது அண்ணன்மார் கதைதான்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மானத்தையும் மண்ணையும் காக்க போராடி உயிர் நீத்த அந்த வீரர்களுக்கு வருஷம் வருஷம் மாசி மாதத்துல இங்கே விழா எடுக்கறாங்க. குறிப்பா இந்த மையான கொள்ளை மற்றும் வேட்டை திருவிழா ரொம்பவே பிரபலம். திருவிழாவோட சிகரமே குதிரை வாகன வேட்டை திருவிழாதான். பொன்னசங்கர் குதிரை மேல ஏறி வேட்டைக்கு போற அந்த காட்சிய பாக்கறதுக்குன்னே ஊர் ஊரா இருந்து மக்கள் வருவாங்க. அடுத்ததா படுகளம் நிகழ்ச்சி. இதுதான் இந்த திருவிழாவோட மிக முக்கியமான உருக்கமான பகுதி. அண்ணன்மார் சாமிகள் வீர மரணமடைஞ்ச அந்த இடத்துல அவங்கள எழுப்புறதுக்காக அருக்காணி செல்லாயி அம்மன் படுகளத்துக்கு வர அந்த சீன் பாக்கறப்போ நமக்கே கண்ணு கலங்கிடும். அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படுகளத்துல படுத்துக்கிட்டு அருள் வரத நீங்க பாக்கலாம். அந்த காட்சிய பாக்கறதுக்குனே ஊர் ஊரா இருந்து மக்கள் வருவாங்க. அடுத்ததா படுகளம் நிகழ்ச்சி. இதுதான் இந்த திருவிழாவோட மிக முக்கியமான உருக்கமான பகுதி. அண்ணன்மார் சாமிகள் வீர மரணம் அடைஞ்ச அந்த இடத்துல அவங்கள எழுப்புறதுக்காக அருக்காணி செல்லாயி அம்மன் படுகளத்துக்கு வர்ற அந்த சீன் பாக்கறப்போ நமக்கே கண்ணு கலங்கிடும். அங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படுகளத்துல படுத்துக்கிட்டு அருள் வர்றத நீங்க